விடுதலைக்கு பிறகு அதிரடி ஆக்ஷன் காட்சிகளால ரசிகர்களை பெரிதும் கவர்ந்தவர் ஜாக்கி சான். வேடிக்கையான சண்டை காட்சிகளின் மூலமா 90s கிட்ஸ்களோட நாயகனாக திகழ்ந்து வரும் ஜாக்கி சான் ஆக்ஷன் ஸ்டன்ட்ஸ்னு சொன்னாலே அதுல நம்பர் 1 இடத்துல இருப்பவர் இவர்தான். உலக புகழ் நடிகர், குங்ஃபு மற்றும் கராத்தே கலைஞருமான நடிகர் ஜாக்கி சானுக்கு உலகம் முழுவதும் ஏராளமான ரசிகர்கள் இருக்கிறாங்க. சண்டை காட்சிகள்ல இவர் செய்யக்கூடிய சாகசம் பிரமிக்க வைக்கும். இவரோட உடல் ரப்பரால செஞ்சதா இல்ல சண்டை காட்சிகள்ல இவருக்கு மட்டும் ரக்கம் இழைச்சிடுமா அப்படின்னு ஆச்சரியத்தின் உச்சிக்கே நம்மள கொண்டு போயிருவாரு ஜாக்கி சான். அது மட்டும் இல்லாம இவர் பொதுவா சண்டை காட்சிகள்ல டூப் போடுறது கிடையவே கிடையாது அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இதனால இவருக்கு பலமுறை அடிபட்டு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு பல அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுட்டும் இருக்காரு ஜாக்கி சான். ஹாலிவுட்டையே அண்ணாந்து பார்க்க வச்ச இந்த ஆசிய சூப்பர் ஸ்டார் இதுவரைக்கும் 100 படங்களுக்கு மேல நடிச்சு முடிச்சிருக்காரு. அதுல பெரும்பாலும் வசூல குவித்த படங்களே அடங்கும். 1985 போலீஸ் ஸ்டோரி, ட்ரங்கன் மாஸ்டர், ரஷ் ஹவர், கராத்தே கிட் போன்ற பல ஹிட் படங்களை கொடுத்ததன் மூலமா கோடிக்கணக்கான ரசிகர்களை ஈர்த்திருக்காரு. இவரது படங்கள் உலகம் முழுவதும் மொழி மாற்றம் செய்து வெளியிடப்பட்டுட்டும் வருது. ஜாக்கி சான் நடிப்புல கராத்தே கிட் லெஜெண்ட்ஸ் படம் கடந்த மே மாதம் வெளியாகி மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு. தற்போது 71 வயதாக கூடிய ஜாக்கி சான் ஆரம்ப கட்டத்துல இவரோட குடும்பம் வறுமையில மிகவும் கஷ்டப்பட்டதா சொல்லியிருப்பாரு. இதற்கிடையில கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி ஜாக்கி சான் தன்னோட 3400 கோடி சொத்துக்களை ஏழை மக்களோட படிப்புக்காகவும் இயற்கை பேரிடர்களுக்கும் தன்னோட ஜாக்கி சான் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷனுக்கு நன்கொடையா வழங்கியிருந்தாரு. இது இணையதளங்கள்ல வெளியாகி அனைவரோட பாராட்டையுமே பெற்றிருந்துச்சு. இந்த நிலையில 3400 கோடிய தானமா வழங்கியது குறித்து தன்னோட மகன் என்ன சொல்றாரு அப்படின்னு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசியிருக்காரு நடிகர் ஜாக்கி சான். அதுல என்னுடைய மகன் கிட்ட என்னுடைய 3400 கோடி சொத்துக்களை ஏழைகளுக்காக அறக்கட்டளைக்கு வழங்கியது உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு என்னோட மகன் ஜேசி சான், நானும் திறமைசாலிதான், தானாவே உழைத்து பணம் சம்பாதிக்க விரும்புறேன். நீங்க சம்பாரிச்ச செல்வத்தை நான் வாரிசு அப்படிங்கறதுனால கொடுக்கறதுல எந்த அர்த்தமுமே கிடையாது. பிறர் உதவி இல்லாம உழைப்பின் மூலமா நானும் முன்னேற ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு தன்னோட மகன் குறித்து பெருமையா பேசியிருக்காரு ஜாக்கி சான். தந்தையோட கொடை வள்ளலையும் மகனோட பெருந்தன்மையும் அனைவரும் பாராட்டிட்டும் வராங்க.